இப்ப இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் யோசிப்பாங்க. இது என்ன இப்படி ஒரு சாபம் இருக்கும்னு. ஆனா நமக்கே வந்து தெரியாது. இப்ப முனிவர்களினுடைய சாபம்னா, நம்ம போயி முனிவர்கள எல்லாருமே அது பாக்கறதில்ல. பட் ஸ்டில் ஆ அவங்கள பத்தி துவேஷமா பேசுறது. நம்ம வீட்லயே உட்கார்ந்துண்டு சில பேர நம்ம கிண்டலா பேசுவோம். உண்மையிலேயே இருப்பாங்க. இல்ல மற்றவர்கள் வந்து அவங்கள வந்து அ ஒரு குருவா நினைச்சுட்டு அவங்க பண்றாங்க இல்லையா? அத வீட்ல உட்காந்துகிண்டே அவங்க வந்து கமெண்ட் அடிக்கிறது. இல்ல அவங்க அவங்க போய் வணங்குறத வந்து தடை செய்யறது. இது எல்லாமே இந்த மாதிரியான பாவங்கள் தான். இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம். உங்களுக்கு பிடிக்கலையா? நம்ம வந்து அவங்க இருக்காங்க. நமக்கு பிடிக்கலையா? இல்ல நம்பிக்கை இல்லையா? நம்ம வந்து அத பேசக்கூடாது. பட் அவங்கள வந்து துவேஷம் பண்றது, தப்பா பேசுறது, இல்ல அவங்கள போய் நம்ம அதட்டுறது, இல்ல அவங்கள போய் நம்ம திட்டுறது. ஸோ இந்த மாரி எல்லாம் இருக்கும்போது, இப்ப சிவனடியார்லாம் இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு யாரு உண்மையா இருக்காங்க, யாரு பொய்யா இருக்காங்கன்னு இன்றைய காலத்துல நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்கள வந்து பேசாமலேயே நம்ம போயிறலாம். பட் நீ வந்து ஃப்ராடு, நீ வந்து இப்படி பண்ற, உனக்கு எதுக்கு நான் செய்யணும்? நம்ம போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அவங்க வந்து மனசுக்கு பிடிக்கலையா? இல்ல உங்களுக்கு வந்து அவங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லையா? நம்ம அந்த இடத்த விட்டு விலகி போறது நல்லது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அ முனிகளினுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவோம். அ பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் நெறைய பேர் இருந்தாங்க. நெறைய நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து சிவனடியார்கள பார்க்குறோம். விரதம் இருக்காங்க இல்லையா? சில பேரெல்லாம் வந்து இதுவா கோவில்ல எல்லாம் வந்து விரதம்லாம் இருப்பாங்க. அவங்கள துவேஷம் பண்றதோ, இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசுறதோ, நமக்கு இந்த சாபங்கள் வந்து சேரும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான நபர்களை நம்ம சந்திச்சு, அவங்க இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு சென்று, நெறைய நம்ம வந்து சரீரத்தால அவங்களுக்கு பணிவிடை செய்யறது தான். எத்தன பேர் நமக்கு அதுக்கு முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த மாரியான சந்தர்ப்பங்களை நம்ம வந்து போயிட்டு, ஒரு ஆலய திருப்பணி செய்யறதோ, இல்ல அந்த மாரியான ஆசிரமங்களுக்கு போயிட்டு நம்ம சரீரத்தால திருப்பணி செய்யலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த பாபங்களை தீர்க்கிறது நல்லது.